கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை வேளையிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம் கூடி வரவும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, இந்த ஒரு நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு மன அழுத்தம் அப்படின்னு. இந்த ஒரு டைட்டிலை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுதும் அப்படின்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே இருக்க யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இது நேரிடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் மன அழுத்தம்ங்கிறது தொடர்ந்து இருக்கலாமா அப்படிங்கும்போது அது இருக்கக்கூடாதுங்கிறது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். மன அழுத்தம் வர்றதுக்கு காரணங்கள் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். நிறைய காரணங்கள் நம்ம சுற்றி நடக்கும். இன்னொன்று நாம் என்ன பண்ணிக்குவோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரம் மன அழுத்தத்துக்கு நேராக என்ன பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே மன அழுத்தம்ங்கிறது வருது, இது கரெக்டா? ஏன் அப்படின்னா, இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே எது படிக்கிறோம் அப்படின்னா பைபிள் படிக்கிறோம். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, அநேக வார்த்தைகள் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்து உண்மை உள்ளவராக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எதுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காருன்னா, மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னே அநேக வார்த்தைகள் எழுதி எங்கே வச்சுருக்காரு அப்படின்னா பைபிள் வச்சுருக்காரு. இப்போ இது எல்லாருமே படிக்கிறோம். படிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பைபிள் பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ பைபிள் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் மன அழுத்தம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கானா? இல்லை. சரி, அடுத்த ஒரு ரீசன் மன அழுத்தம் நமக்குள்ளே வராமல் இருக்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை பார்த்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, அந்த அன்புங்கிற விஷயத்தை பார்த்து கவரப்பட்டு, இப்படி ஒரு அன்பை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் காண்பிக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர நமக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மன அழுத்தத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய மனவாழ்வும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உற்ற துணையாக எல்லா பக்கமும் இருக்கார். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காகவே யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார். நமக்கு தெரியும் அவருடைய ரோல் என்ன. இப்போ இந்த சுவிசேஷ காலத்தில் ஏன் இப்படி ஒரு கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இல்லை, எனக்கு டிப்ரெஷன் வர மாதிரியே இருக்குது. ஏன் அப்படின்னா, காலையில் பார்த்தே மழையை பார்த்தோன்னு எனக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த டிப்ரெஷனில் வரக்கூடாது. சரி, அப்போ வரக்கூடாதுன்னா என்னென்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கணும்? அப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது இன்னும் உற்சாகமாக என்ன பண்ணலாம், நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளோடு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயத்தை செஞ்சாலும் என்னவா இருக்கிறாரு, பரிந்து பேசக்கூடியவராக இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஓடலாம் இல்லையா? நமக்கு யார் இருக்கிறா? கண்டிப்பாக நம்ம கூடவே யார் இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நமக்கு வேணுங்கிற கைடன்ஸு, சத்தியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது நமக்கு டிப்ரெஷன் வருமா? வராது. சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் எப்படி உள்ளே வச்சோம் அப்படின்னா, நம்ம எதுக்கு உட்படாதவர்கள்? உலகத்துக்கு உட்படாது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாட மாட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம உலகத்துலேருந்து இங்கே வந்துட்டோம், அப்படிங்கிறோம், மேலே வந்துட்டோம். நம்ம அந்த எண்ணெய் கோட்டை தாண்டிட்டோம், அந்த கோட்டை தாண்டிட்டோம். ஸோ நம்ம ரொம்ப கிளியராக இருக்கிறோம். நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபு ரொம்ப அழகாக யாருடைய கைடன்ஸில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கைடன்ஸு, அதே மாதிரி அவரோட கம்ஃபர்ட்னஸ்ஸு எல்லாத்துலேயும் போயிட்டே இருக்கிறோம். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக சந்தோஷங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும்னா, இது எல்லாமே யார் அனுமதிக்கலைன்னா வராது, தேவன் நம்ம அனுமதிக்கல வராது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிப்ரெஷன் வருமா? வரல. அப்போ டிப்ரெஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா?
அப்போ நம்ம முதல்ல என்ன கேட்டோம்? டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோமா அப்படின்னு என்ன சொன்னோம்? கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா போயிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. காலையில் ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கை சாயந்தரம் முடிகிற வரைக்கும் அநேக விஷயங்களுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் டிப்ரெஷன். ஆனால் அது வரும் போகும், அதை பற்றி எல்லாம் என்ன பண்ணுறதில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில டிப்ரெஷன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அது நமக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேண்டாத ஒரு விஷயம். அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்குள்ள அடுத்த தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லையே. நம்ம என்ன பண்ணுவோம்? எது நடந்தாலும் யாரோட பக்கத்துலேயே இருக்கிறா? தேவன் பக்கத்துலேயே இருப்பார். அதுதான் நம்ம அவர் ரொம்ப அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பார். நீங்கள் என்ன கேட்பீங்க? மீன் கேட்பீங்க, நான் என்ன கொடுப்பேன்? பாம்பு கொடுப்பேனா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன வேணுங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும் அப்படின்னா தேவனுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் எல்லாமே யாருக்கு நமக்கு நல்லா தெரியுமா இல்லையா? இப்போ எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லி வச்சிட்டார். இதெல்லாம் தாப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு தத்தங்கள் அப்படின்னு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். வாங்கி மைண்டில் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வரோம். ஓட்டத்துக்குள்ளே வந்த நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்ட மாதிரியே. எப்படி கூப்பிட்டாரு? சத்தமே வரல, என் காதில் ஒன்றுமே கேட்கல. தன்னைத்தான் வெறுத்து. அப்போ தன்னைத்தான் வெறுக்கணுங்கும் போது அந்த வெறுக்கிறதுக்குள்ள என்ன நல்லா இருக்கும்? எதுவுமே இருக்காதுங்கிறான். எனக்கு இப்போ டிப்ரெஷன் ஆகும், ஏன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சுயநலம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. ரைட்டு. அடுத்து டைட்டில் அழகாக மேட்ச் பண்ணுறாங்க. வேறு உலக கவலை இருக்காது. வேறு நீங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம இந்த டிப்ரெஷன் வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். மாம்ச சிந்தை இருக்காது. வேறு ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம், உலகத்துலேருந்து வெளியே வந்தாச்சு, நம்ம இயேசு கிறிஸ்துவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்மளை வெறுத்துட்டு என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணுறோம். பட் ஸ்டில் நமக்குள்ள டிப்ரெஷனுங்கிற விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னா பாயிண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வெறுக்கணும்னு நினைப்போடு என்ன பண்ணுறோம்? உள்ளே வரோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே என்ன ஆகிட்டுன்னா கொண்டு போயிட்டு இன்னும் என்ன ஆகலை நம்மளுடைய ஒரு நினைவுகள் சிந்தனைகள் அப்படின்னா முழுமை பெறலை அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன வருது அப்படின்னா டிப்ரெஷனுங்கிற விஷயம் வருது. ஸோ இப்போ இந்த டிப்ரெஷனுங்கிற விஷயம் நம்ம உலகத்தார் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏன் வருது அப்படிங்கிற அந்த சயின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அந்த சயின்ஸை புரிஞ்சால் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் உலகத்தாருக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டுக்கு நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுங்கிற அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ உலகத்தார் என்னென்ன விஷயத்துக்களெல்லாம் போகிறாங்க, போகும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன வருது? டிப்ரெஷன் வருது. சரி, அதெல்லாம் நம்ம வெறுக்கணுமா? எப்படி வெறுப்போம் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து பின்னால் போகிறோம், நம்மளை நாமளே வெறுத்தோம், கிளியர் வராது. அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இதெல்லாம் வெறுத்தாச்சு, இயேசு கிறிஸ்து பின்னால் வந்தாச்சு, ஸ்டில் டிப்ரெஷனுங்கிறது நமக்குள்ளே வருதா வரலையா அப்படின்னா எக்லீஷாக்குள்ளே ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன வருமாம்மா? டிப்ரெஷன். அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாம் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் இல்லையா? அப்போ வெளியே வரணும் அப்படின்னா எப்படி வெளியே வருது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் என்ன பண்ணணும்னா பார்த்து இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், முடிக்கலாம். சரி, இந்த டிப்ரெஷனை பற்றின சயின்ஸு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி டிப்ரெஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டு உலகத்தார் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது, கரெக்டாக ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இந்த டிப்ரெஷன் ரேட்டு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே இருக்காமாம்மா, 45 டிகிரியில் போயிட்டுச்சு, இன்னொரு 45 டிகிரி எடுக்குது. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு இன்னும் என்ன ஆகிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இன்றைக்கி அதிகமாக தற்கொலைகள் என்ன ஆகிட்டுருக்கு, நடந்துட்டுருக்கு. ஏன்?
மன அழுத்தம். அவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாயிண்ட்னால அவங்க தற்கொலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா எதுக்குள்ளே போயிட்டாங்க? மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாங்க. மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு அவங்க என்ன ஒரு விஷயத்தை உள்ள வைக்கிறாங்கன்னா, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதில்ல, இந்த வாழ்க்கை வாழ போகிறதில்ல, என் வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா சரி. அதுக்கடுத்து ஏமாற்றங்கள். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இந்த ஆன்லைன் ஆப்ஸு அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறாங்க. அந்த லாஸ் ஒரு லெவல் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, சஸ்டெயின் பண்ண முடியறதில்ல. அதுக்கடுத்து என்ன வரும், மன அழுத்தம் வரும். அந்த மன அழுத்தம் வந்தோன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து போட்டால், ஃபஸ்ட்டு டூ மச் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுல அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்களே, அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். If we are worried all the time about money, work, studies or family, it can make our brain tired and sad. இப்போ இந்த டிப்ரெஷன் வருது இல்லையா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து ஒருத்தர் டிப்ரெஷனுக்குள்ளே அந்த உலகத்தில் இருக்கிறவங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே உலகத்தில் இருக்கிறோம், அவங்க போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சாம்மா, வரிஸ் அப்படின்னா கவலை. என்ன கவலை? பணத்தை பற்றின இல்லை, நான் கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்குங்கிறது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். பணம் சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், நாளைக்கு சொத்து சேர்த்தணும், இப்படி அந்த ஒரு தாட் போயிட்டே இருக்குது. தாட் போயிட்டே இருக்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா முந்துறாங்க இல்லையா. முந்தும் போது அவங்கள பார்த்தோன்னு நமக்கு என்ன ஆயிடுது, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு வாங்கிட்டால் நான் முன்னே என்ன வாங்கல, வீடு வாங்கல. அவங்க பைக் வாங்கிட்டாங்க, நான் முன்னே என்ன வாங்கல, பைக் வாங்கல. அவங்க கார் வாங்கிட்டால் நான் முன்னே என்ன பண்ணல, கார் வாங்கலைங்கிற அந்த விஷயம் உள்ளே போகும்போது அதை பற்றியே என்ன பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க. மன அழுத்தம் வருது, அப்படி போகிறாங்க. அடுத்து படிக்கிறது, அதே மாதிரி ஃபேமிலியில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய டார்கெட்டை பார்க்குறாங்க, அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாதா இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா மன அழுத்தம் வருது. அடுத்து ரொம்ப நார்மலாக ஒரு மனுஷனுக்கே வரக்கூடிய ஒரு மன அழுத்தம் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்களை இழந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மன அழுத்தம் அவங்களுக்குள்ள அதிகமாகும். அப்போ அந்த மன அழுத்தம் வந்தோன்னே அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த விஷயத்தையும் நார்மலாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா செய்ய முடியாது. மூணாவது நெகட்டிவ் தாட்ஸ்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நெகட்டிவ் தாட்ஸ்க்கு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்னா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள். அண்ணா நீங்கள் சொன்னீங்க, எனக்கு காது மட்டும் கேட்கல. எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை குறித்து கரெக்டு தான். ஒரு பாயிண்ட் 50% என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா கரெக்டு. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமே. செய்ய முடியிற காரியத்தை நெகட்டிவாக ரொம்ப சூப்பர். வேறு நம்மளால் முடியாது. இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லட்டுங்களா, பைக்கை எடுத்த உடனே என்ன திங்க் பண்ணுவாங்களாம்மா, பைக்கில் போகிறோம், நிறைய ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், என்ன பண்ணிடக்கூடாது. அப்போ இது என்னது அப்படின்னா, அப்போ அடுத்து என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா பைக்கே நம்ம என்ன வேண்டாம், ஓட்ட வேண்டாம். அப்படி ஓட்டம் இருக்க முடியுமா? கண்டிப்பாக. அப்போ நெகட்டிவ் தாட் என்னென்னா அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் அப்படி நடக்குமோன்னு நினச்சி அதையே மைண்டில் போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம்மா, ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுவாங்க. கடைசி கீழே இருக்கங்காட்டி தெரியலையா? ஓகே, லேக் ஆஃப் ஸ்லீப் ஆர் புவர் ஹெல்த், அது மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். கீழே தெரியல. நாட் ஸ்லீப்பிங் வெல், ஈட்டிங் புவர்லி or being sick for a long time can affect our mood and make us feel depressed. என்ன சொல்கிறாங்க? சரியா தூக்கம் இல்லை, சரியா சாப்பிட்றதில்ல, அப்புறமா ஒரு நார்மலாக நமக்கு உடலில் வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிங்கும்போது அது பற்றின ஒரு கவலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வரும்போது அது என்ன ஆகுது, மன அழுத்தம் வருது. ஸோ இந்த நாட் ஸ்லீப்பிங் வெல் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப நேரம் நைட்டு உட்காந்து பைபிள் படித்து சத்தியத்தை தெரிஞ்சு அதனால் தூக்கம் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக முடியாமல் அந்த மாதிரியா? அந்த சத்தம் மட்டும் கிளியராக கேட்கல எனக்கு.
மொபைல் டிவியெல்லாம் இன்றைக்கி அவுடேட்டட், அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் யாராச்சும் டிவி பார்க்குறோமா? இல்லை. சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவனோட டெக்னாலஜி மாற்றிட்டான். டிவி பார்க்குறது சப்ஜெக்ட்ஸில் சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ டிவி பார்க்குறது பாவம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டிவி தானே பார்க்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் பார்க்குறோம். அப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணுவோம். அந்த 2 நிமிஷம் என்னாகும், ஒருத்தர் பிரதர் வந்து எங்கேயோ சப்ஜெக்ட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் தான் வரும். அங்கேருந்து எங்கே போவோம், ஃபேஸ்புக் போவோம். அப்படியே என்ன ஆகும், ட்ராவல் மாதிரி நைட் 12 மணி ஆனது தெரியாது. அப்புறம் என்ன ஆகும், தூங்க முடியாது. தூங்க முடியாமல் என்ன வரும், காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம். அங்கே ஸ்டார்ட் ஆகும் டிப்ரெஷனு. ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், சாப்பாடு செய்யணும், அப்படியே இழுத்து என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லெவலுக்குள்ளே இது நமக்குள்ளே நடக்கிறது இல்லை. நான் யார்கிட்ட பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், நமக்குள்ளே நடக்கிறதே இல்லை. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக சரி. இது எல்லாமே அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, இந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம், படிக்கலாம். brain changes. Brain changes. The brain becomes less active, especially in areas that control mood, memory, and decision making. The brain's chemical balance, like serotonin, dopamine, stays disturbed, making it harder to feel happy. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது எதை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையை. அப்போ அந்த மூளையை அதை ஒரு தாக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகிடுமாம்மா, மூளை அதோடைய வேலை என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகாது, மெமரியிலே இருக்காது. நம்ம நிறையா டைம் ஒரே விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டு மைண்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சா கூட அது என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே வைக்க முடியல. அதே மாதிரி ஒரு போர் டெசிஷன்ஸு, அதே மாதிரி ஒரு டெசிஷனே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எனக்கு எதுவுமே புரியலைங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகள் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் எங்கே வருது அப்படிங்கிறாங்கன்னா இந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்க. அதே மாதிரி லாஜிக்கலாகவே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மனுஷங்களுக்கு நேச்சராகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா அந்த ஒரு சுரப்பிகள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுரக்கணும், அது சுரக்காத போகுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிற. ஒவ்வொருத்தங்க பிறந்ததுலேருந்தே எப்படி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க எப்படி இருப்பாங்களாமா, டிப்ரெஷனுக்குள்ளே இருப்பாங்களாமா. செகண்ட், பாடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இது என்ன இந்த டாபிக் எதில் பார்த்துருக்குறோன்னா ஃபஸ்ட்டு டிப்ரெஷனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால என்னென்ன நடக்க போகுது, நமக்குள்ளே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா பார்த்துருக்கோம், படிக்கலாம். லோ எனர்ஜி அண்ட் டயர்ட்னஸ் ஆல் த டைம், வீக் இம்யூன் சிஸ்டம், யூ மே கெட் சிக் மோர் ஆஃபன், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், எய்தர் ஸ்லீப்பிங் டூ மச் ஆர் டூ லிட்டில், ஈட்டிங் ப்ராப்ளம்ஸ், மே ஓவர் ஈட் ஆர் லாஸ் appetite, increased risk of heart problems, diabetes or high blood pressure due to stress. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு புரியுது இல்லையா. அடுத்து நம்மளோட உடம்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் டிப்ரெஷன்னால் நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்மா, ஒரு டயர்டாகவே இருப்போம், ஒரு சோர்வு நமக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாது, தூங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த ஒரு மைண்ட் என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த போட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், ரன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரன் பண்ணுறதுடைய ஒரு விளைவு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சரியாக தூங்க முடியாது. அடுத்து ரெண்டாவது கடைசிக்கு முன்னால் பாயிண்ட் என்னென்னா சாப்பிட முடியாது. பசிங்கிற விஷயமே என்ன ஆகுதாம்மா, எடுக்காது. ஒரு சிலங்கள ஆப்போசிட்டு என்ன பண்ணுவாங்களாம்மா, பயங்கரமாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா, சாப்பிட்டே இருப்பாங்களாம்மா. எதுக்கு ரீசனே தெரியாது, ஆனால் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா, சாப்பிட்டே. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா இந்த டிப்ரெஷன் இல்லாத மன அழுத்தம் தான் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்படியே இருக்கும்போது அவங்க அந்த ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷர்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, இன்னும் பல நோய்கள் வரதுக்கு கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அடுத்து எமோஷனல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ். Emotional and mental changes, feelings of hopelessness, worthlessness or guilt increase, difficulty in thinking clearly or making decisions, loss of interest in things you once enjoyed may lead to self-harm or suicidal thoughts if not treated. என்ன ஒரு பாயிண்ட் அதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்குள்ளே அந்த மனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே, அதாவது மைண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எப்படி ஃபீல் பண்ணுவோம், நான்லாம் வேஸ்ட்டுங்க, என்ன பண்ணுவோம், நான்லாம் வேஸ்ட்டு, என்னால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது,
நான் வந்து சரியாக ஒரு வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்கள பற்றியே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா. அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே. அதே மாதிரி ஒரு விஷயத்த தெளிவாக என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல முடியாது, யோசிக்க முடியாது. இந்த ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து என்னென்னா, எதுலேயுமே நாட்டம் இருக்காதும். எந்த விஷயத்தை கொண்டு வந்து வச்சாலும் அந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாகவே கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, இது தானேங்க, இது தெரியுங்க, இது தானேங்க எனக்கு புரியுங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுதான் கடைசியாக கொஞ்சம் உச்சத்தில் போகும்போது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தங்களை தாங்களே என்ன பண்ணிடுவாங்களாம்மா, அழிச்சு கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிடுவாங்க கடைசியாக. Life functioning gets affected. You may stop caring for yourself. That is, no bathing, eating, going outside. Hard to hold a job or manage family life. Everyday tasks feel too heavy or pointless. ஸோ என்ன ஒரு பாயிண்ட், வீட்டுக்குள்ளேயே அணைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்குள்ளே என்ன, இப்போ யாரையும் பார்க்குறக்கு என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்போ பாரு என்னவாங்களாமா, வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களே என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் டிப்ரெஸ் ஆகி என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே தனிமைப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள என்ன ஆயிடுவோம் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான், கவுன்சிலிங். அதுக்கடுத்து மெடிக்கல் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரவே முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாடமாக கூட எடுத்துக்கும். ஸோ ஒரு மன அழுத்தம் நமக்குள்ளே வருது அப்படின்னா, அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய மாத்திரை மருந்துகள் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான். இதில் ஒரு டேஞ்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, இந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கள மாத்திரமே என்ன பண்ணிக்க மாட்டாங்களாம்மா, டிப்ரெஷனுக்குள்ளேயே வச்சுருக்க மாட்டாங்களாம்மா. என்ன சொல்லுவாங்களாம்மா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை என்ன பண்ணிடுவாங்களாம்மா, அந்த கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களாம்மா. அப்போ என்ன ஒரு பாயிண்ட் இதில் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, யார் மன அழுத்தக்குள்ளே இருக்குதே இருக்காங்களோ அவங்க கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது அவங்களால நீங்களும் என்ன பண்ணிடுவீங்களாம்மா, மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யார் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா, கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் கூட தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம், பேசுவோம், அப்புறமா என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எல்லாமே எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ அது யாருடைய மைண்டுக்குள்ளே போகும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்குள்ளே போகும். அப்போ நமக்குள்ளே மைண்டுக்குள்ளே போகணுன்னா அது அப்படியே உட்காந்துரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோமோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோமோ எதை பேஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கேட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி தான் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லி 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 நம்மளோட மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னா பார்க்குறதெல்லாம் நமக்கும் எப்படி இருக்குமாம்மா, நெகட்டிவாகவே இருக்குமாம்மா. அது அந்த டேஞ்சர் எதுக்குள்ளே இருக்குங்கிறாங்கன்னா, இந்த மன அழுத்தத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபரிங் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். மிரர் நியூரான்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மிரர் நியூரான்ஸினுடைய அந்த சயின்டிஃபிக் டேர்ம் என்னென்னா, ஒருத்தர் மைண்டுக்கு கூடிய அந்த நியூரான்ஸினுடைய அந்த ஒரு தன்மை யார் மைண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இன்னொருத்தரோட மைண்டுக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லாஸ்ட் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா மாத்திரை மருந்துலேயும் அவங்க என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா, ஸ்லீப்பிங் டோஸ் மட்டும்தான். எதுவுமே திங்க் பண்ணாத, எதுவுமே பேசாத, எதுவுமே பண்ணாத, போய் பேசாமல் படுத்து என்ன பண்ணு, தூங்கிட்டா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே வரலாம். வேத வாக்கியங்களின்படியான ஒரு ஆலோசனை. நம்மகிட்ட ஒரு பாயிண்ட் கேட்கலாமா, இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் பெரிய பாவமா? அப்போ நம்ம பிரசங்கிக்கிறது, நம்ம எடுத்து பைபிள்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறக்கு, இன்னும் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக. அப்போ ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக லீட் பண்ணுறக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் பெரிய பாவம், எதெல்லாம் தேவன் வெறுக்கக்கூடிய விஷயம், எதெல்லாம் தேவன் அவர் ரொம்ப விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் தேவன் யார், தேவனுடைய அந்த பரிமாணங்கள் எப்படி இருக்குது, அவருடைய திட்டம் எப்படி இருக்குது, இஸ்ரேல் எப்படி இருக்குது, இஸ்ரேல்லேருந்து நமக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம், இப்படி எல்லாமே பாடங்கள் பார்க்குறது எப்படி இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு பாடம் மன அழுத்தம்ங்கிறது ஆரோக்கியமாக இருக்குமா? பல பேர் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படி அடுத்த கேள்வி. ஓகே, ஆரோக்கியமாக இருக்கும், கரெக்ட். எப்படி? ரொம்ப அழகாக சகோதரி ஒரு பாயிண்ட் எப்படி ஷேர் பண்ணிக்காங்கன்னா,
இந்த மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க கிளியராக மைண்ட் என்ன இருக்கணும்னு பார்த்தா இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே எது இருக்கக்கூடாது, மன அழுத்தங்கிற விஷயம் இருக்கவே கூடாது. அப்போ மன அழுத்தம் இருக்கும்போது இங்கிருந்து நான் என்ன விஷயத்த சொன்னாலும் என்ன ஆகாது, நம்மளுடைய மைண்டுக்குள்ளே போகவே போகாது. அப்போ மைண்டுக்குள்ளே போகலை அப்படின்னா அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னவா இருக்காது அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா போயிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப கிளியர், ரொம்ப ஆரோக்கியமான பாயிண்ட். வேறு என்னவா இருக்கலாம்? என்ன ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே நம்மளை அறியாமலே நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் பார்த்தீங்கன்னா கோபப்பட ஆரம்பிப்போம், டெசிஷன் எடுக்க தெரியாது, தேவன் விரோதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாமளே பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்மளையே தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம், மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாத காரணத்தினால தேவன் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த 7 கொடிய பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொன்றா சொல்லலாமா? கோபம், மன அழுத்தம் இருந்தால் கோபமே வராது, அதிகமாக வரும். அதிகமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோபம். ஏன் கோபப்படுறாங்கன்னே தெரியாத சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெண்டாவது 7 கொடிய பாவங்கள் என்னன்னு யோசிக்கிறீங்களா? மேட்டிமை. எனக்கும் மறந்து போச்சு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க நான் கேட்டால். மேட்டிமையார் திங்க் பண்ணுறது, அந்த மேட்டிமையாக இருக்கிறோங்கிற விஷயம் என்ன ஆயிரும் நமக்கு. அப்போ அந்த பெருந்தீனிங்கிற ஒரு விஷயம் கூட எதில் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடிய பாவங்களுக்கு இப்போ தான் பார்த்தோம். அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுவார், கொஞ்சமாக சாப்பிடுவார், ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட ஆப்போசிட்டில் என்ன பண்ணிடுவார், அதிகமாக என்ன பண்ணுவாருன்னா சாப்பிட ஆரம்பிப்பார். ஸோ இப்போ இது எல்லாமே லீட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை அறியாமலே தேவன் என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்ன விஷயத்தை நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த சத்தம் என்ன ஆகாது, நம்முடைய காதில் விழுகாது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே என்ன பண்ணுவோம், சோகமாக இருப்போம். சோகமாக இருக்கும்போது எந்த விஷயமே நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா புரியவே வராது. அதே மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சோர்வு, நமக்குள்ள அந்த சோர்வு இருக்கும். அந்த சோர்வு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே சரியாக என்ன பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு டிப்ரெஷன். அந்த கடைசி பாயிண்ட் பாருங்கள், சரியாக தூங்கலை, நல்லா வீட்டில் தூங்கலை, காலையில் எக்லிஷாக வந்து உட்காந்து என்ன வரும், நல்லா தூங்கினாலே என்ன வரும், தூக்கம் வரும். தூங்கலைன்னா என்ன ஆகும், இன்னும் அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். அப்போ தூக்கம் வரும்போது சகோதரிங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவருடைய என்னையும் சொல்லலை, எக்ஸ் சகோதரர் வச்சுக்கலாம், எக்ஸ் சகோதரர் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அந்த எக்ஸ் சகோதரர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் டிவைன் பிளானை எடுத்து அதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கஷ்டப்பட்டு என்ன பண்ணி பேசல, அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது யாருக்கு பிரயோஜனப்படணும்னா நமக்கு பிரயோஜனப்படணும். நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீயாக என்ன பண்ணணும், உட்காந்து கேட்கணும். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன பார்க்கணும்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மைண்ட் ரிலேட்டடா பாடி ரிலேட்டடா? தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். எப்படி மைண்ட் ரிலேட்டட்னு சொல்கிறீங்க? தூங்கலை, பாடி ரிலேட்டட் தானே. மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் எதை கேட்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி கேட்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு எதில் வராது, உடம்புல வராது. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரேராக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வர்றது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அதிகபட்சம் எதுலேருந்து தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்லேருந்து தான் வரும். அப்போ புது சிருஷ்டிகள் எதில் ரிஃபைன் ஆகணும், மைண்டில் ரிஃபைன் ஆகணும். அப்போ மைண்டில் ரிஃபைன் ஆகணும்னா மைண்டுக்குள்ளே நான் டிப்ரெஷனுங்கிற அந்த பாயிண்ட் உள்ளே போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா எதுவுமே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன காரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா. எக்ஸாம்பிள், அவங்க என்ன யோசிப்பாங்க, காசு வேணும்னு யோசிப்பாங்க. காசை என்ன பண்ணுவாங்க, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு திங்க் பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அவங்களுக்கு என்ன வரும், டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு அறியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் தேவன் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்வாங்க. செய்யும்போது அவங்களுக்கு லாஸ் வரும். லாஸ் என்ன பண்ணுவாங்க, எதிர்க்க முடியாது, அதாவது அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வரும். அடுத்தடுத்து அவங்களுக்கு யாரை பார்த்தா பொறாமல் வரும்,
அடுத்த அயலானை பார்த்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை வரும். இப்போ இந்த பொறாமை என்ன பண்ணும்? பொறாமை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்ய தோணும். ஒருவேளை அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்கன்னா அதே விஷயத்தை தாங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அடுத்து ஒரு லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்கன்னா இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே என்ன வாங்கன்னு பார்த்தோன்னா போவாங்க. அப்போ இந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் இது எல்லாமுமே மேற்கொண்டவர்களாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் உட்காந்துட்டுருக்குறோம். பட் ஸ்டில் கொஞ்சம் என்ன ஆகிட்டுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ உலகத்தினுடைய அந்த விஷயம் வரும். தேவன் அதற்கேற்ற சத்தியத்தை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு, பிடிச்சிக்குவோம். ரொம்ப அழகாக என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரங்களுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் இந்த மைண்டில் ரிஃபைன் ஆகணும் இல்லையா, அதுக்கு ரோமர் எழுதக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ளே படிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எங்கே வரும் அப்படின்னா மைண்டில் வரும். இப்போ தேவனும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே கேட்குறாரு அப்படின்னா இந்த மைண்டில் தான். அப்போ பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. அதுலேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கு மைண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி வரும். அப்போ அந்த கிளாரிட்டி வந்துருச்சா, இப்போ இந்த கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பரிசுத்தாவினுடைய விஷயம் தரேன். இப்போ உங்களுக்கு என்ன புரிய வரும், தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் அவருடைய என்ன எதிர்பார்க்குறாருங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிற விஷயத்திற்கு நேராக எதை மாற்றணும், உங்கள் மனம் அப்படிங்கும்போது உங்களோட சிந்தனைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாற்றணும். இப்படி நீங்கள் மாற்றும் போது தான் எனக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா வந்து நிற்பீங்க. அப்போ அந்த ஏற்ற பிள்ளைகளாக வந்து நிற்கும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா தேவனால் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனவாட்டியை என்ன பண்ண முடியும் அப்படின்னா போய் சேர முடியும். ஸோ அப்போ இதுதான் ப்ராசஸ், தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்போ இந்த எதிர்பார்க்குற விஷயத்தில் அடுத்து நம்ம படித்த அந்த ஆதார வசனத்திலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடி சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடி இராது. ஸோ ஒரு பாயிண்ட் என்ன இங்கே சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறன்னா உங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள். அப்போ அங்கே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய கிரைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயலும் ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால தான் இன்னொரு இடத்துல வசனம் சொல்லியிருப்பாங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏன் அப்படின்னா அங்கே என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தினுடைய வெளிப்பாடு தான் எங்கே வரும் அப்படின்னா வார்த்தைகளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நம்ம ரொம்ப கிளியராக வைக்க வேண்டியது எதை அப்படின்னா மைண்டை. அப்போ அந்த மைண்டில் ஒருவேளை டிப்ரெஷனை கொண்டு உள்ளே வச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த மைண்ட் என்ன ஆகிடும், டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ இந்த டிஸ்டர்ப் ஆன மைண்ட்லேருந்து எந்த விஷயமுமே யார் கேட்ட வகையில் வராது அப்படின்னா தேவன் எதிர்பார்க்குற வகையில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்போ தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கிளியர், நான் மாறணும். எதில் மாறணும்னா என்னோடய திங்கிங் பேட்டர்னில் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா மாற்றிக்கணும். அந்த திங்கிங் பேட்டர்னை சரியாக மாற்றுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், என்னோடய எண்ணம் எப்படி இருக்கும்போது தான் ரொம்ப கிளியராக இருக்கும், என்னோடய செயல்கள் எப்படி இருக்கும்போது தான் கிளியராக இருக்கும். அப்போ என்ன நானே தேவனுக்கு பிரியமாக கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய மைண்ட்லேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் என்ன பண்ணணுமாமா கொண்டு வரணும். அடுத்த ஒரு பாயிண்ட்டு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கிளியராக இந்த எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே இருந்தால் கூட எப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் இருந்துடக்கூடாது அப்படின்னா இந்த இருமனம்னா என்ன, ரெண்டு மனசா இல்லை என்னது எல்லாத்துக்கும் தெரியுது. இல்லை ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். என்னென்னா அவங்கவுங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, எங்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பிரதர் ஒரு பாயிண்ட் எப்படி சொல்கிறேன்னா ஆவிக்குரிய சிந்தைன்னு ஒன்று இருக்குது, மாம்சத்துக்குரிய சிந்தைன்னு இருக்குது. இது ரெண்டும் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கும்போது தான் எது வரும்,
இது ரெண்டும் வந்து நிற்கும். தராசில் வைப்போம். எதை தராசில் வைப்போம்? இது ரெண்டு எடுத்து தராசில் வச்சு இந்த முடிவு எந்த சைடு சாயணுங்கிறது என்ன பண்ணுவோம்? திங்க் பண்ணுவோம். தேவன் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார்? அவருடைய சத்தியத்தின் மூலிமா கொடுத்துருப்பார். அது எது சொல்லிக் கொடுக்கும்? புது சிருஷ்டி சொல்லிக்கும், இப்படி தான் நீ என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். ஆனால் மாம்சம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? இத்தனை வருஷமாக நீ இப்படி தான் முடிவு எடுத்திருக்க, இப்படி தான் முடிவு எடுத்திருக்க, இதுதான் கரெக்டு, நீ என்ன பண்ணு, இப்படி முடிவு எடு. அப்போ ரெண்டையும் தராசில் ஏற்றி வைக்கும்போது ஸ்பிரிச்சுவல் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எதில் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிப்ரெஷன் எங்கே ஆரம்பிக்கும்னா இது ரெண்டில் எதை எடுக்கலாம்? நமக்குள்ள ஒரு போராட்டம் வருமா? இந்த போராட்டம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளை அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வழி நடத்தும். என்ன பண்ண முடியாது? டிப்ரெஷனுக்குள்ளே போவோம். எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போவோம்? முடிவே எடுக்க முடியாது. ஏன் அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா முடிவை எது சார்ந்து எடுக்கணுங்கிறதுல நமக்குள்ள என்ன இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ அந்த கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா எந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம்? சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம். ரொம்ப கிளியராக என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா முடிவு எடுப்போம், இதுதான் கரெக்டு. போராட்டம் வருமா? கண்டிப்பாக போராட்டம் வராது. ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் மாதிரி முடிவு எடுப்போன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி முடிவு நமக்குள்ளே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வரும். அப்போ ஏன் இந்த ரெண்டு மைண்டுக்குள்ள இருக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கிளியர். யாக்கோபு ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா ரெண்டு மைண்ட் இருக்கிறவங்க எங்கே போக மாட்டாங்க, டெஸ்டினேஷன் பண்ண மாட்டாங்கன்னா போய் ரீச் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருந்துகிட்டே இருக்கணும். இப்போது பவுல் ரொம்ப கிளியராக அவருடைய வார்த்தைகள் சொல்லும்போது ரொம்ப கிளியர். நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏன் பவுல் இந்த வார்த்தையை சொல்லணும்? நீங்கள் தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணுங்க, நடங்க, இதெல்லாம் தான் தேவனோட எக்ஸ்பெக்டேஷனு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ இந்த பாயிண்ட், இவ்வளோ பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், இதை மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு அதை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் மைண்ட் என்ன சொல்லணும்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நம்ம எப்போ எடும்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது. அப்போ அதனால தான் இப்போ பிலிப்பியர்கள் எழுதும்போது ரொம்ப நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா உங்கள் மைண்டில் எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அந்த சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் சரியாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஒரு பாயிண்டில் நம்ம டெசிஷன் எடுப்போம்ல, அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இந்த விஷயங்கள் கைட் பண்ணும் நம்ம எப்படி டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, இதே காரியத்தை குறித்து இந்த ஒரு சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த காரியத்தை குறிச்சிருக்கிறாரு, படிக்கலாம். வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள முயன்று பார்ப்பதன் மூலமும் மாற்று அர்த்தங்களை கற்பனை பண்ணி ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமும் நமது புரிந்து கொள்ளுதல்கள் சரியா என்று பரீட்சித்து பார்ப்பது என்பது நாம் சரியான முறையில் தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு வழிமுறையாகும். இது ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகளை தகர்ப்பதற்கு நமக்கு உதவியாயிருக்கும். ஆனால் இதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் மற்றும் பயிற்சி செய்ய வேண்டும். சரி, என்ன பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டார்? நம்ம எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமாமா, பார்த்துட்டே இருக்கணுமாமா. இந்த ஆங்கிளில் தேவன் எதிர்பார்க்குற விஷயம் இருக்கா? இந்த ஆங்கிளில் நான் வந்து போனால் என்னுடைய புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த திங்கிங் பேட்டர்ன் என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமாமா நம்ம எப்போ பாரும் யோசித்து பார்க்குறவங்களா இருக்குமாமா. அப்படி யோசித்து பார்க்குறவங்களா இருக்கிற மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியான அந்த விஷயத்துக்குள்ளே நேரம் என்ன பண்ணணும்னா அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மைண்ட்லேருந்து அந்த மைண்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த மைண்ட் என்ன கன்ஃபியூஷன்ஸு, என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த மைண்ட் என்ன ஒரு கிளாரிட்டி. அப்போ அந்த கிளாரிட்டி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனுடைய விஷயங்கள் சரியாக இருக்கும்போது அப்படின்னா சத்தியத்தினுடைய விஷயங்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும்போது. அப்போ அதனால தான் நம்ம உலகத்துலேருந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வெளியே வந்துட்டோம்னு சொல்கிறோம். பட் நம்ம என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா இந்த சிந்திக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் ஒரு வேளை சரியாக இல்லைன்னா தான் என்ன நமக்குள்ளே உருவாகுது, மன அழுத்தம். அப்போ இந்த பாயிண்ட்டை தமிழில் சொல்லணுன்னா ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகள் தான் எதற்கு வழிவகுக்குது அப்படின்னா இந்த மன அழுத்தங்கிற விஷயத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வழிவகுக்குது. அப்போ நம்ம சிந்திக்கிறது எல்லாமே ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அது எது கொண்டு வராது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்தை என்ன பண்ணாதுன்னு பார்த்தோன்னா கொண்டு வராது.
சரி, அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். எப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு நம்மளுடைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்லீஷா ஆகட்டும். நம்ம எக்லீஷா மட்டும் என்ன பண்ணலாம் பார்த்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாயிண்ட்டு எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு டெர்மினாலஜி சொல்கிறாங்க உலகத்தில். எப்படின்னா, எல்லாம் அல்லது ஒன்றுமில்லாத சிந்தனை. இந்த சிந்திக்கிற பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த சிந்திக்கும் பேட்டர்னால தான் ஒரு மனுஷனுக்குள்ளே அதிகமாக என்ன வருது அப்படிங்கிறாருன்னா ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறார். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஆல் ஆர் நத்திங் திங்கிங் அப்படி. இதுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் என்னது? I ate a cupcake and ruined my diet. என்ன சொல்கிறாங்க, அவங்க டயட்டில் இருக்கிறாங்களாமா. டயட்டில் இருக்கும்போது அவங்க டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேக்கை போய் சாப்பிட்டாங்க. அந்த கேக்கை சாப்பிட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ முடிஞ்சு போச்சு, நான் இது டயட் இருக்கிறதே வேஸ்ட், என்னாலலாம் என்ன பண்ண முடியாது, டயட்டை கண்டினியூ பண்ணவே முடியாது, நான் அதை சரியாக பண்ணவே மாட்டேன், அந்த மாதிரியான ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்குவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு ஒரே ஒரு கேக்கு தாங்க சாப்பிட்டாங்க, ஒரே ஒரு கேக். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், டயட்டுன்ட்டாங்க, நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம், அது வேறு விட்டுருங்க. சரி, அடுத்து My life is over because happened. ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலை நடந்துடும். சூழ்நிலை நடந்த உடனே என்ன சொல்லிடுவாங்கம்மா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழவே மாட்டேன். அதுக்கப்புறம் தேவன் எவ்வளவோ விஷயத்தை கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் மறந்துடும். அந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மையப்படுத்திட்டு, இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்மா, அவங்களே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்களாம்மா. அடுத்து I disappointed them, so they hate me. என்ன பாயிண்ட்டு, நான் அவங்கள காயப்படுத்திட்டேன், அதனால என்ன பண்ணுறாங்க என்னையா, அவங்க வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வெறுக்கிறாங்களோ இல்லையோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா, அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை அவங்க மைண்டில் போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் நாம் என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவலாக என்ன முடியாது, ஓட முடியாதுங்கிற திங்கிங் கூட என்ன ஆகும், வரும். அடுத்து கடைசி, If I do not work out today, then I am lazy. என்ன சொல்கிறாங்க, நான் வந்து டெய்லியுமே காலையில் வாக்கிங் போவாங்களாமா, ஒரு நாள் வாக்கிங் போகலன்னு என்ன திங்க் பண்ணிடுவாங்களாம்மா, நம்மளாம் பெரிய சோம்பேறி, நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டினியூஸாக எந்த வேலையும் செய்ய முடியாது, நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு டிசிஷனுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அடுத்து I had a bad thought. I must be a bad person. இது என்னவே சொல்ல முடியாது, அவங்கவுங்களுக்குள்ளே திங்க் பண்ண. எப்படி திங்க் பண்ணுவாங்களாம்மா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டேன், நான் இப்படிப்பட்ட ஆள், பயங்கர மோசமான ஆள், நான்லாம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சபையாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற திங்கிங் கூட வருமாம்மா. அதே மாதிரி திஸ் பர்சன் அப்செட் மீ, தே ஆர் பேட். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடிக்கடி அவங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு இவங்களே என்ன பண்ணிக்கிறதுனா டிசிஷன் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை. அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சூழ்நிலை வச்சு கற்பனை பண்ணுறாங்க. அந்த கற்பனை பண்ணிவிட்டு எதுக்குள்ளே இவங்களே போய்க்கிறாங்க, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இவங்களே போயிட்டு இதுக்கப்புறம்லாம் என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. சரி, இந்த சூழ்நிலை எக்லீஷாவில் நடக்குமா, எப்படி ஒரு சூழ்நிலை சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நம்ம ஓட்டத்துக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கிறோம், கரெக்டு. ஆனால் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் அழைச்ச ஒரு உண்மை எல்லவராக பின்னால் வசனம் வருது, ஓகே. பட்டு நம்ம இந்த ஓட்டத்துக்குள்ளே வந்தாச்சுல, நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே இந்த மாதிரி திங்கிங் பேட்டர்னில் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னா பாருங்கள், ரெண்டு சுச்சுவேஷன் எக்லீஷாவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரையன் கிளாஸ் நடக்குது, சரிங்களா. பெரையன் கிளாஸ் நடக்கும்போது பெரையன் கிளாஸை சகோதரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லா கேள்விக்கும் என்ன தெரியும், பதில் தெரியும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், பதிலே பேச மாட்டோம். கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், அமைதியாகவே இருந்துட்டு என்ன பண்ணிடுவோம், எந்திரிச்சு போயிடுவோம். அப்போ வீட்டுக்கு போகணும் என்ன திங்க் பண்ணுவோமாம்மா, என்னால் என்ன போய் பண்ண முடியல, பேசவே முடியல, நான்லாம் சத்தியத்தில் ஒரு தகுதியான ஆளா அப்படின்னு நாமளே என்ன பண்ணிக்குமாம்மா திங்க் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் பெரையன் கிளாஸ் என்ன பண்ணக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், நாமளே டிசிஷன் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாமளே என்ன பண்ணிக்குவோன்னா அங்கே சூழ்நிலை என்ன ஆகாது, அவங்க அப்படி சொல்லவும் இல்லை, அவங்க அப்படி கேட்கவும் இல்லை,
நமக்கு பதில் தெரியும், தேவன் வாய்ப்பு கொடுக்குறாரு, பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் பதில் நான் சொல்லலை. ஆனால் அந்த சூழ்நிலை எடுத்து நான் என் மைண்டுக்குள்ளே எப்படி போட்டேன்னா ஒரு டிப்ரெஷனை போட்டு நான் என்ன பண்ண முடியலனால தைரியமாக எந்திரிச்சு பதில் சொல்ல முடியல. நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெரையன் கிளாஸ் உட்கார்றதுக்கு தகுதி இல்லாத ஆள் நினைக்குவோம், நம்மளை நாமளே முத்திரை குத்திக்குவோம். ரெண்டாவது ஒரு சூழ்நிலை, இப்போ பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்னோன்னே சகோதரன் என்ன பண்ணிடுவார், ஒரு கரெக்ஷன் சொல்லிடுவார். சிஸ்டர் இது இப்படித்தான், இந்த கரெக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கன்னொன்னே அடுத்து என்ன ஆகும், இத்தனை பேர்த்து முன்னாடி என்னை என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், பெரையன் கிளாஸே போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை எதிர்நோக்கிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாமளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய்க்கிறோம். இந்த டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு நாம் இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு தேவன் எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு, எவ்வளவோ காரியங்கள் கொடுத்துருக்காரு. எல்லா காரியத்தையும் மைண்டில் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, டிப்ரெஷன் வந்துருச்சு. இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், பெரையன் கிளாஸ் அட்டன் பண்ண. இப்போ இந்த திங்கிங் கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் இல்லை. அப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா அவமானத்தை எண்ணாமல் கிறிஸ்து எப்படி ஓடினாரோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஓடணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரருடைய ஒரு சில விஷயங்களுக்கு நான் போடணும் படிக்கலாம். நான் தகுதியற்றவன் என்று தங்களிடமே கூறிக்கொள்ளும் மனப்பான்மையினை உடையவர்கள். ஆமாம், அதாவது உனது சொந்த தகுதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீ தகுதியற்றவன் தான். ரியலாகவே நம்ம யாருக்குமே என்ன இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடுறதுக்கு வர்த்துங்கிறது என்னவே இல்லை, இல்லவே இல்லை. தேவன் எப்படி நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய கிருபை, அந்த கிருபை மூலிமா என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாய்ப்பை வாங்கியிருக்கோம். அப்போ ஒர்த்துன்னு நீங்கள் உங்கள் ஆங்கிளில் திங்க் பண்ணிங்கன்னா யாருமே ஒர்த்து இல்லை, அது தேவனுக்கும் தெரியும். அதை சொல்லியும் வச்சுருக்கிறாரு. எப்படி சொல்லி வச்சுருக்கிறாரு, உலகத்தில் பைத்தியமானவங்களை என்ன பண்ண தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அப்போ ரொம்ப கிளியராக இருக்கார் தேவன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்து அது எழுதியும் வச்சுருக்காரு. நமக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் சத்தியத்தின் மூலியமாக சொல்லிக்கிறேன். இது எல்லாம் கேட்டாச்சு. எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், நான் என்ன இல்லை ஒர்த் இல்லை தான். ஆனால் நீங்கள் ஒர்த்துன்னு யார் ஃபீல் பண்ணிக்கிறா, தேவன் ஃபீல் பண்ணிக்கிறார். படிக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவானவர் தமது பலியின் மூலமாக உன்னை தகுதிப்படுத்தியுள்ளார் என்றும் அவர் தமது நீதியினாலே உனது அபாத்திரமான நிலையினை மூடியுள்ளார் என்றும் இன்னுமாக கிறிஸ்து உன்னை மீட்டிருக்கின்றபடியினாலும் நீ உனது இருதயத்தினை அவருக்கு கொடுத்திருக்கின்றபடியினாலும் நீ தேவனுக்கு விசேஷித்த பொக்கிஷமாக இருக்கின்றாய் என்பதே. மறந்து விடாதே, அதுதான் கடைசி பாயிண்ட். ஸோ அப்போ என்ன பாயிண்ட்னா நம்ம வர்த்து தான் யார் தேர்ந்தெடுத்திருக்கா. அதான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளலை அப்படின்னா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே XYZ கூட்டிகிட்டு வரல, யார் கூப்பிட்டு வந்திருக்கிறா, தேவன் என்ன பண்ணிக்கார் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ நம்மளோட மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமாமா, இதுக்கு நான் 100% வர்த்து. ஏன் அப்படின்னா என்னை கூப்பிட்டது யார், X இல்லை, Y இல்லை, Z இல்லை, யார், தேவன். அப்படி தேவன் கூப்பிட்டாருன்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒர்த் இல்லைங்கிற இந்த ஃபீல் வருமா அப்படின்னா வர்றதுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த பாயிண்ட் வரும் அப்படின்னா அப்படி ஒர்த் இல்லைன்னு வந்துச்சுன்னா அடுத்து நமக்குள்ள என்ன டெவலப் ஆகும் தெரியுங்களா, சோர்வு என்ன ஆகும், டெவலப் ஆகும். அப்போ அந்த சோர்வு எதை லீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்துலேருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வலி வகும். டோட்டலாக நம்ம எதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பாயிரும் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை விட்டே போகிறதுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாயிரும். அப்போ நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியது என்னென்னா நான் வர்த்து தான். யார் என்னை செலக்ட் பண்ணிக்கா, தேவன் என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற 100% எஃபெக்ட் நான் யார் போட போகிறேன்னா நான் போட போகிறேங்க அந்த மைண்ட் இருந்தால் போதும். தேவன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து கரம் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் கூப்பிட்டு போகிறார். அதனால தான் வசனம் எப்படி சொல்கிறேன்னா பேதுரு உங்கள் விசாரிக்கிறவன் உங்கள் கவலையில் யார் மேலே வச்சுருங்க, அவர் மேலே வச்சுருங்க. உங்களுக்கு யார் கொடுத்துருக்காருன்னா இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிக்கார், மனவாழ நம்ம கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிற. உங்கள் எல்லா கவலையும் கூட என்ன பண்ணிங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஏற்ற வேலையில் என்ன பண்ணுவார், கொடுப்பார். இந்த மைண்ட் செட் என்ன பண்ணிடலாம், ரொம்ப கிளியராக பண்ணிடலாம். இப்படி கிளியர் பண்ணிட்டா நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் வருமா, ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் சினாரியோ ஓவர் ஜெனரலைசேஷன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி சிந்திக்கும் முறை. ஆனால் இது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப என்ன பண்ணுறது, அவங்களே பயங்கரமாக திங்க் பண்ணுறது அப்படி கிடையாது. இதில் இந்த திங்கிங் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா
ஒரு ப்ரீவியஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அது மாதிரி தான் எப்போவுமே நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்களாம்மா, திங்க் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறாங்க. நாய் வந்து என்ன பண்ணிடுச்சு, கடிச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்களாம்மா, நாயினால என்ன பண்ணும், கடிக்கும். நாயை பார்த்தால என்ன பண்ணிடுவாங்க, ஓட ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாய் என்ன பண்ணுது, கடிச்சிருக்குது. ஆனால் நாய்க்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கும் போது நிறைய குணலட்சணங்கள் இருக்குது, அதெல்லாம் மறந்தாச்சு. நாயை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன திங்க் ஆகும் அப்படின்னா, இந்த நாய் என்ன பண்ணும், கடிக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட மனநிலையோடு என்ன பண்ணுவாங்களாமா, ஓட ஆரம்பிப்பாங்க. படிக்கலாமா இருக்குது. இச்சிந்திக்கும் முறையில் ஒரு நபர் முன்பு ஒரு காலத்தில் சம்பவித்த ஒரு வேதனையூட்டும் காரியமே மறுபடியுமாக நடக்கும் என்ற முடிவுக்கு வருகின்றார். புறக்கணிக்கப்படுதலின் வலியானது மிகைப்படுத்தி சிந்திக்கும் முறையினால் ஏற்படுகின்றது. இச்சிந்திக்கும் முறையினை உடையவர்களிடத்தில் எப்போதுமே இப்படித்தான் அல்லது ஒருபோதுமே இல்லை என்ற வார்த்தைகள் பொதுவாகவே காணப்படும். சரி, இப்போ என்ன ஒரு பேட்டர்ன் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்திருக்கும். அந்த வேதனைக்குரிய விஷயத்த அவங்க மைண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இப்போ பார்க்குற பார்வையே எந்த லென்ஸில் பார்ப்பாங்க அப்படின்னா, இதே லென்ஸில் பார்ப்பாங்க. அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நாய் கடிச்சிச்சு அப்படின்னா எல்லா நாயுமே என்ன பண்ணுவாங்கம்மா, கடிக்கும் அப்படிங்கிற அந்த டெசிஷனுக்குள்ளே இருந்துன்னு வந்துடுவாங்களாம்மா. இதுக்கு ஒரு பைபிள் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில், சரி நானே போட்டுறேன். யோபுக்கு என்ன பிரச்சனை, பயங்கரமான டெஸ்ட்டு. யார் வச்சா, தேவன் வச்சார். தேவன் வச்சுட்டாரு, இவருக்கு உடம்பு சொத்து போயிடுச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவிகள் போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. இப்போ உடம்புலையும் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை. அப்படியே உட்காந்துருக்கும்போது யார் வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, நீ செஞ்ச பாவம் தான் என்னாச்சுன்னா உன்னை இந்த சூழ்நிலைக்கு என்னாச்சு கொண்டு வந்துச்சு. நீ பாவம் செய்யாமல் இருந்திருந்தீன்னா தேவன் என்ன பண்ணியிருப்பார், உன்னை பக்காவாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாதுகாத்திருப்பார். நீ ஏதோ பாவம் செஞ்சுருக்கிற, அந்த பாவத்தினுடைய விளைவு தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை தேவன் அந்த வார்த்தையை எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் என்ன தான் பண்ணியிருப்போம், இதே சிந்தைக்குள்ளே தான் யாரை பார்த்துருப்போம் அப்படின்னா யோபை பார்த்துருப்போம். ரொம்ப கிளியராக எழுதி வச்சுட்டார் அவர். இந்த சோதனை அவரோட அனுமதியோட யார் வச்சிருக்கிறா, சாத்தான் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறான். நம்ம அப்படி எழுதிட்டு தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யோபோட லைஃபே நமக்கு என்ன பண்ணுறான்னா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ யோபோட லைஃப்பை ஒருவேளை அந்த ஃபஸ்ட் அதிகாரம் மட்டும் படிக்கலை, அதுக்கப்புறம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கும், யோபு என்ன பாவம்னு தேட ஆரம்பிப்போம். இந்த எந்த கேட்டகரி பாவத்தில் யோபு செஞ்சது வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். அப்போ ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 3 பேர்த்துக்கு என்னென்னா, பாவம் செஞ்சாதான் யார் தண்டனை கொடுப்பா, தேவன் தண்டனை கொடுப்பாருங்கிற அந்த பாயிண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா மைண்டில் வச்சுட்டாங்க. இப்போ நமக்குள்ளே வரலாம். நமக்கு எக்லீஷியாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி திங்க் பண்ணுவோம், ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சு இல்லையா, இந்த புரிஞ்சதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்லீஷியாவில் நடக்கக்கூடிய சம்பவம். எதுவுமே இல்லையா, இல்லை சொல்கிறதுக்கு பயமாக இருக்கேன். நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியமாக என்ன பண்ணணும், சொல்லணும், நல்லா சொல்லியிருக்கிறேன். எதுவுமே இல்லை, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்லட்டுங்களா, ஒரு சின்னது எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு பிரதர் சரியாக ஓடலை அப்படிங்கிறத, இல்லை அவருடைய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை அவருக்குள்ளே இந்த ஆவி கம்மியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேளை லேட்டாக வருவார். லேட்டாக வரதை பார்த்தோன்னே என்ன சொல்லிடுவோம், இவரெல்லாம் என்ன சத்தியத்தில் ஓடுறதுக்கு இல்லை. அவர் ஏன் லேட்டாக வர்றாருன்னா அவருக்கு என்ன கம்மியாயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. இன்னும் அவருக்குள்ளே என்ன ஆயிடுச்சு பார்த்தா தேவன் கொடுத்த ஆவி என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு அப்படிமோ. இது ரியலாக கரெக்டா? ஏன் ரியலாகவே நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா, அவர் லேட்டாக வரதுக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா போய் பார்க்கல. ஒருவேளை பிரதர் இந்த பாயிண்ட் எப்படி எழுதிப்பாருன்னா, ஒருவேளை அந்த சகோதரன் அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்களை என்ன பண்ணிருக்க வேண்டும், டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா எக்லீஷாக்கு வரலாம். அது உங்களுக்கு தெரியாது.
ஒருவேளை அவங்களுடைய இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் மட்டும்தான் எக்லீஷாக்கு என்ன பண்ணியிருப்பார், வந்துட்டு இருப்பார். அங்கே நிறைய சூழ்நிலைகள் அவர் என்ன பண்ணணும், கடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷாவன் அதுவும் என்ன தெரியாது. அப்போ ரியலாகவே அவருக்குள்ள என்ன நடக்குதுங்கிற அந்த விஷயம் என்ன ஆகாது நமக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லென்ஸ் போட்டு பார்க்குறோம். என்ன லென்ஸ் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அவர் லேட்டாக வந்தால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் என்ன தான், அவருக்குள்ளே என்ன இல்லை, இல்லை இந்த டெசிஷன் கரெக்டாக அப்படின்னா இல்லை. அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அவர் கூட போய் என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்போ இது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்த கேள்வி மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம என்ன டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம், மன அழுத்தங்கிற பாயிண்ட். இது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு, அவரை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன வரும், கோபம் வரும். ஏன் அப்படின்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, லேட்டாக வந்துட்டே இருக்கிறார். இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லை கிளீஷால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிடுவோன்னு பார்த்தோன்னா, நாம் கரெக்டு, அடுத்தவங்க என்ன பண்ணு போகிறோம் தப்பு. அந்த சூழ்நிலைக்குள்ளே போனால் என்ன ஆகாது, நமக்கு என்ன நடக்குங்கிறது நம்ம எக்லீஷாகவே வரமாட்டோங்கிறது வேறு விஷயம். பட் அந்த சூழ்நிலை யாரும் போய் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்குறதே இல்லை. நாம் பார்வையில் பார்க்குற விஷயத்தை வச்சு என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தோன்னா ஜட்ஜ் பண்ணிடுறோம். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை உண்மையாலுமே அந்த சகோதரனை நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணுமாமா பேசணும். அதனால தான் மத்தேயு 18 இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுத்துட்டே போயிட்டார். நீங்கள் ஒரு வேளை ஒரு பிரச்சனை இருக்குனாலே ஃபஸ்ட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. அவரும் யார் தான், சகோதரர் தானே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க. ஒரு வேளை பேசுனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக அவருக்கு எந்த அளவில் உதவலாம்ங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா இருக்கும், அவருக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே அடுத்து என்ன ஒரு லெவலுக்குள்ளே போக மாட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த டிப்ரெஷனுங்கிற விஷயம் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா வரவே வராதுங்கிற செகண்ட் பாயிண்ட். மூணாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய என்னது, வடிகட்டி சிந்திக்கும் முறை. இது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய பேர் இதை படிச்சோன்னு நிறைய சிரிக்கிறாங்க, ஏன்னு தெரியல, எனக்கு இந்த டைட்டில் அப்படி இருக்கான்னு தெரியல. வடிகட்டி சிந்திக்கும் முறை இது என்ன அப்படின்னா என்ன, அதையா சொல்லுங்கள். ஓவர் திங்கிங் வேற என்ன, ரொம்ப வஸ்ட்டாக சிந்திக்கிறது வேற. சரி, இப்போ நான் போடுறேன், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லுங்கள், படிக்க. எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான அல்லது மோசமான காரியங்களையே தேடி தேடி பொறுக்கி எடுத்து அதில் முற்றிலுமாக குடியிருத்தலாகும். மேலும் சீக்கிரத்தில் முழு விஷயத்தையுமே நாம் எதிர்மறையானதாக பார்ப்பவர்களாகவும், அதாவது நேர்மறையான பாசிட்டிவ் எல்லாவற்றையும் வடிகட்டிவிடும் விசேஷித்த கண்ணாடி வில்லை, அதாவது லென்ஸை உடைய கண்ணாடிகளை நாம் தரித்திருப்பது போன்றதாகும். என்ன பாயிண்ட், எதை பார்த்தாலுமே எப்படி தான் பார்க்குறது, நெகட்டிவாகவே பார்க்க. அது இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுறது இல்லைன்னு பார்த்தோன்னா பார்க்குறதே இல்லை. எதை பார்த்தாலுமே அதை ஃபில்டர் பண்ணிடுவாங்களாமா. எதை வச்சு ஃபில்டர் பண்ணிடுவாங்களாமா, அந்த லென்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் என்ன தப்பு இருக்குன்னு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு முறை. இப்போ இந்த நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிரும் வந்துடும். அடுத்து எங்கே போயிடுவோம், டிப்ரெஷனுங்கிற பாயிண்ட்டுகள் என்னன்னா போயிடுவோம். ஆனால் இந்த மைண்டு யாருடையது அப்படிங்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுடையது. தேவன் அங்கே எகிப்தில் இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ஒரு 10 வாதையை டிசைன் பண்ணி அவங்களுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து, அந்த 10 வாதையில் 3 வாதை எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, 7 வாதையில் இவங்களை என்ன பண்ணிக்கிற டிஃப்ரென்ஸ் காமிச்சு அப்படியே அழகாக அப்படியே தூக்கி கூப்பிட்டு செங்கடல் முன்னாடி நிறுத்திட்டார். செங்கடல் முன்னாடி நிறுத்துகிறோம் ஒன்று என்ன சொன்னாங்க, எங்களை சாகடிக்கிறதுக்கு யார் கூப்பிட்டு வந்திருக்கா, தேவன் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அப்போ தேவன் கொடுத்த அந்த கிருபை மறந்து போச்சு. தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அவர் செஞ்ச விஷயம் மறந்து போச்சு. அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாரோ எல்லாம் மறந்தாச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு எதை மாத்திரம் திங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம். பின்னால் யார் வந்துட்டு இருக்கிறா, பார்வோனுடைய படை என்ன ஆகிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், மரணத்துக்குள்ளே போகிறோம். எங்களை சாகடிக்கிறது இந்த மோசை என்ன பண்ணிக்கிறேன்னா தேவன் வச்சு கூப்பிட்டு வந்திருக்கார். தேவன் மோசை வச்சு என்ன பண்ணிக்கிறாருன்னா கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்கிற
மைண்ட் உள்ளே வந்து கூக்கரல் போட என்ன பண்ணாட்டாங்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி எப்படி யோசிச்சுக்கணும், யார் வந்தாலும் இங்கே என்ன பண்ணிடுவார் தேவன் காப்பாற்று. சரி, இந்த ஒரு இடத்துல இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் குடிக்கிற மாதிரி, இது வரைக்கும் உலகத்திலேயே நடக்காத விஷயம், செங்கடல் என்னாச்சு பிளந்து நடந்து போயாச்சு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யார் கண்ணார பார்த்துட்டாங்க அப்படின்னா எகிப்தியர் கண்ணார் பார்த்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி எகிப்துக்கு என்ன நடந்துச்சுங்கிற கண்ணார பார்த்தாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இப்போ தேவன் என்ன சொல்கிறேன்னா, போங்கப்பா, நான் கொடுக்க போகிற அந்த தேசத்தை என்ன பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வாங்க. வனாந்தரத்தில் நடக்கும்போது தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்தாரு. மண்ணா கேட்டாங்க, மண்ணா கொடுத்தாரு. காடை வேணும்னு கேட்டாங்க, காடை கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்தாச்சு. மண்ணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லாத விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. அதையும் சாப்பிட்டது என்ன தான் சொன்னாங்க, இந்த மண்ணா எங்களுக்கு எப்படி இருக்கு, கம்ப டேஸ்ட்டே இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் எகிப்தில், பயங்கரமாக டேஸ்டான ஃபுட்டு என்ன சாப்பிட்டுருந்தோம், வெள்ளைப்பூண்டு காயெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுருந்தோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தேனிட்ட பணியாரமாக இருக்கிற இந்த மண்ணாவை கொடுக்குறீங்க. யாராச்சும் இதை சாப்பிடுவாங்களா? அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் மைண்ட்லேயே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. சரி, தேசத்தை காமிச்சிட்டு வந்தார். அப்போவாச்சும் அவங்க கரெக்டாக சொன்னாங்களா? 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த லென்ஸ் இல்லாமல் பார்த்தாங்க. 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு தேசத்தை யாருக்குமே கிடைக்காது, நமக்கு என்ன பண்ணியிருக்காரு தேவன் கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் கண்ணில் காமிக்கிறாங்க. அங்கே 10 பேர் என்ன பண்ணுறாங்க, முடியவே முடியாது. அங்கே இருக்கிற ஆளுகளை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, எனக்கு பார்க்குறவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, நான் அங்கே போக மாட்டேன். அப்போ ஒரு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன பண்ணலன்னா பார்க்கல, கூட இருக்கக்கூடிய தேவன் மறந்தாச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள விஷயத்தை எதை மட்டும் பார்க்குறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா லென்ஸ் வச்சு அந்த நெகட்டிவை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க. அதான் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் அந்த வசனத்தை ரொம்ப அழகாக தேவன் சொன்ன மாதிரி படிக்கிறோம். 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் முதல், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டார். எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்ட்ட என்ன தான் சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போது அந்த பாயிண்டில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி நெகட்டிவை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்கம்மா, சொல்லிகிட்டே இருக்காங்களாம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த நெகட்டிவ் தாட்ஸும் இப்போ நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எதுக்குள்ளே தான் போவோம் அப்படின்னா டிப்ரெஷன். இது எக்லீஷியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு தலை மட்டும் ஆடுச்சு. யாரும் என்ன கேட்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரீயாக பேசலாம், இருக்கா இல்லையா? சரி, எப்படின்னு சொல்லுங்கள். ஏன் இந்த பாயிண்ட் உங்கள்கிட்டே கேட்குறேன் அப்படின்னா, நம்ம தானே, நானும் இதில் தான் இருக்கிறேன். நான் இங்கே இருந்து பேசும்போது மட்டும்தான் மேலே வர முடியும், மித்தபடி உங்களோட தான் சேர்ந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எனக்கும் ஒரு பாயிண்ட்டை தேவன் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த பாயிண்ட் உங்களோட வியூவில் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். நீங்கள் எக்லீஷாவில் இந்த பாயிண்ட் எப்படி நடக்கும்னா போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு எக்ஸாம்பிள். யாரும் சொல்ல மாட்டேங்க. சரி, நானே சொல்லிட்டேன். சரி சிஸ்டர் சொல்லு. பாயிண்ட் என்ன சிஸ்டர் சொல்லிக்கிறேன்னா ஒரு வேலிடான பாயிண்ட். முதல்ல சத்தியத்தை என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்ப்போம். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து யாரை பார்க்க ஆரம்பிச்சோன்னா சத்தியம் பேசக்கூடிய சகோதரரை பார்க்க ஆரம்பிப்போம். கரெக்ட். இப்போ நான் போட்டுக்கிற எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்லீஷாவில் சப்ஜெக்டு நடந்துட்டு இருக்குது. அன்றைக்கி பார்த்து இந்த மைக் என்ன ஆகலை, சரியாக வேலை செய்யலை, சரியாக என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பேச முடியுது, ஆனால் பேசக்கூடிய அந்த ஒரு சத்தம் என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா சரியாக கேட்கல. இவங்க 2 பேரும் நீ பார்க்குறாங்க, சரி பரவாயில்ல, அப்படியே பேசிகிட்டே இருக்கிறார். சப்ஜெக்ட் பேசி முடிச்சாச்சு. ஒரு சகோதரர் வேகமாக எந்திரிச்சு வந்து இந்த வழி நடத்தக்கூடிய சகோதரர் பார்த்து, பிரதர் ஏன் பிரதர் நீங்கள் என்ன பண்ணல, மைக்கை சரியாக வைக்கல. மைக்கை நீங்கள் சரியாக வைக்கணும். எக்லீஷானா சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கணும். சத்தம் சரியாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், சத்தியம் புரியும்னு சொல்லிட்டு மைக்கை பற்றியே என்ன பண்ணிட்டு பாராமா, பேசிகிட்டே பாராமா. இங்கே பிரதரு ரொம்ப கஷ்டப்பட்டு சப்ஜெக்டில் போய் தேவனுடைய அன்புனா என்ன, அதை நாம் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஆழமான கருத்துக்களை
1.5 மணி நேரம் பேசியிருப்பார். அது அவர் காதுக்குள்ளே என்ன இருக்காது, போயிருக்காது. ஏன் அப்படின்னா அவர் எது டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, மைக்கு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அப்போ மைக்கை மட்டும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பார்த்துட்டு, ஐயோ மைக் என்ன பண்ணல, இப்படி எக்லீஷால் இருக்கலாமா, சத்தம் சரியாக இருந்தால் தானே என்ன பண்ண முடியும், சத்தியத்தை கேட்க முடியும். அவரோட ஆங்கிள் கரெக்டு தானே, கரெக்டு தானே என்ன சொல்கிறது, அவரோட ஆங்கிள் கரெக்ட். மைக் சரியாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சத்தியத்தை கேட்க முடியும். மைக்கு சரியில்லைன்னா எப்படி நாங்கள் சத்தியத்தை கேட்குறது, சத்தமே இல்லை, அவர் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி மைக்கையே கான்சன்ட்ரேட் பண்ணுவாராம்மா. ஆனால் எதை மிஸ் பண்ணிடுவாராம்மா, சத்தியத்தை ஆழமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாராம்மா சகோதரர். அவ்வளோ அருமையான கருத்துக்களை சொல்லியிருப்பார். அது எதுவுமே என்னாகாது, மைண்டுக்குள்ளே போயிருக்காது. பிகாஸ் அவர் எதை மட்டும் பார்த்துட்டாராம்மா, மைக்கை மட்டும் என்ன பண்ண. அப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு பெரிய விஷயம் தேவன் கொடுக்குறது என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவோம். அதை தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி மைக் சரியாக இருக்காது, நாளைக்கு என்ன ஆகிடும், மாறிடும். தேவன் அதை என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதை மாற்றிடுவாங்க. இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை மைண்டில் தூக்கி போட்டுட்டு மேலான விஷயத்தை என்ன பண்ணிடுவாராம்மா மறந்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நம்மளோட டிப்ரெஷனுக்குள்ளே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு எதை விட்டுறக்கூடாதுன்னா விலை மதிப்பில்லாத சத்தியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது. அடுத்து முடிவுகளுக்கு தாவுதல் என்று சிந்திக்கும் முறை. இப்படி என்ன இது, இது என்ன இது அப்படின்னா என்ன, நேராக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதியிலேயே என்ன பண்ணிடுறது, கன்க்ளூஷனுக்கு தாவிடுறது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவுகளுக்கு தாவுது. இது ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்னு சொல்லுங்களேன், ரொம்ப அழகான எக்ஸாம்பிள், ரொம்ப அருமையான எக்ஸாம்பிளும் கூட. தாவீது இல்லை, தாவீதுக்கு முன்னாடி. சரி வேண்டாம், நானே கொடுத்துட்றேன். அன்னாள் ஏலி. இங்கே என்ன பிரச்சனை, அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, அந்த அம்மா வாட்டுக்கு பேசாமல் உட்காந்து அவங்களுடைய மன கஷ்டத்தை தேவன்ட்ட என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏலி வந்து உட்காந்தார், அந்த அம்மாவே பார்த்துட்டு இருந்தார். கொஞ்ச நாங்கள் என்ன சொன்னார், அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்க உட்காந்து பேசிட்டு. இது கரெக்டாக எடுத்த உடனே அந்த சூழ்நிலை எதுவுமே என்ன பண்ணல தெரியல, நேராக எங்கே போயிட்டாங்க அப்படின்னா கன்க்ளூஷனுக்கு போயிட்டு அந்த அம்மா இப்போ என்ன குத்தியாச்சு, ஒரு முத்திரை குத்தியாச்சு. எப்படி முத்திரைனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வசனத்திலே கொஞ்சம் கவனிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். எப்படி இருக்கும் பாரு அந்த அம்மாவுக்கு. ரியலாகவே அந்த அம்மா அவங்களுடைய கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் வெளியே இருந்து எதுவுமே தெரியல. இந்த அம்மாவுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, குடிச்சிட்டு எங்கே வந்து உட்காண்ட்ருக்கு அப்படின்னா வந்துள்ள உட்காண்ட்ருக்குது. இது சரியாக இருக்குமா? அப்போ ஜம்பிங் டு தி கன்க்ளூஷன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளிங் என்ன பண்ணிடுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி செஞ்சால் இவங்க என்ன தான் பண்ணிட்டுக்கிறாங்க, இதுதான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிளிங் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணு. அப்படி நம்மளுடைய எக்லிஷாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அநேக இடங்கள் என்ன ஆகுனா, இது நம்ம வெளியே என்ன பண்ண முடியாது, எக்ஸாம்பிளெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்லேயே எப்படி இருக்கும்னா, ஒருத்தருடைய ஆக்டிவிட்டி பார்ப்போம், ஆக்டிவிட்டி பார்த்தோன்னு என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இப்படித்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க, இந்த லேபிள் கீழே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவோம் இல்லையா. அப்படி முத்திரை குத்துதல் சரியாக என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா இருக்காது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஏலி அன்னாள். இவங்க 2 பேர்த்தோட சூழ்நிலை தேவன் ரொம்ப அழகாக நமக்கு எதுக்குன்னா, எந்த ஒரு காரியமும் சரியாக ஃபுல்லாக புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா முத்திரை குத்த முடியாது. அப்படி முத்திரை குத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து தேவன் கேட்பார் இல்லையா, நீ சகோதரன் மேலே நீ என்ன பண்ணணும், அன்பு கூறு அப்படிங்கும்போது இது ரியலாகவே நேச்சுரலாகவே வருமா?
கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா நேச்சுரலாக வர்றதுக்கான அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்காக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்ம லேபிளிங் அப்படிங்கிறத என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணலை அப்படின்னா எக்ஸாம்பிள் போடலை. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இது எப்படி ஓவர் கம் பண்ணலன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே யார் தான்? சகோதர சகோதரிகளா. உங்ககிட்ட உங்களோட டவுட் இருக்குது, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட புரிந்தது இல்லைன்னா நேராக அந்த சகோதரர்கிட்ட போய் பேசிப்பார். இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் ஒரு வழக்குக்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறினதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரியாலிட்டி அப்படியே மாறும். நேருக்கு நேர் பேசும்போது ரியாலிட்டி அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாறும். அதனால தான் நம்ம ஒரே ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறார், நீங்கள் நேராக போய் என்ன பண்ணுங்கன்னா அப்படி பேசிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா வராது. நீங்கள் தேவையில்லாமல் எதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னா இந்த டிப்ரெஷனுக்குள்ளே என்ன ஆயிடாதுன்னா போயிடும். சரி, கன்க்ளூஷன் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மாறணும். இப்போ இந்த மாறணுங்கிறதுக்கு அநேக விஷயங்கள் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக வரும். அது எப்படியே கொடுப்பார் அப்படின்னா சோதனையாகவும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்மளுடைய சிந்தைக்குள்ளே வரக்கூடிய சோதனைகள். அப்புறம் அந்த சோதனைகள் அது மட்டும் இல்லை மாம்சத்துலேயும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்போ மாம்சத்துலேயும் நமக்கு சோதனைகள் வரும்போது கண்டிப்பாக டிப்ரெஷனுங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். அப்போ அந்த டிப்ரெஷன் சோதனை மூலிமா வருது இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதா கன்க்ளூஷன் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இதை ஏன் பவுல் எழுதணும்? இதை எழுதாமல் கூட இருந்திருக்கலாம்ல. ஏன் பவுல் எழுதணும்? இது யாருக்காக? இப்போ நம்ம ஓடுறோம் அப்படின்னா சோதனை பார்த்து என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். மன அழுத்தத்துக்குள்ளே என்னடா எப்போ பாரு சோதனை. இப்படி சோதனை வந்தால் தான் என்ன வரும் அப்படின்னா நமக்குள்ள அந்த சேஞ்சுங்கிற விஷயம் வரும். இந்த டிசைன் தான் யார் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா தேவன் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதை முதல்லே சொல்லிட்டார். உங்களுக்கு சோதனை வருது அப்படின்னா யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்குறாரு. அந்த சோதனை நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுங்க. அதுலேருந்து தப்பிச்சு கொள்றதுக்கும் வழி யாரே வச்சுருக்காங்க? தேவனே வச்சுருக்குறாங்க. அதான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இந்த சோதனைகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறன்னா ஒரு ராஜாவுடைய பையன் இருக்கான். அவன் தான் அடுத்து என்ன பண்ண போகிறான்? ராஜாவாக வரப்போகிறான். இப்போ அந்த ராஜாவுடைய பையன் உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இல்லை மொபைலில் விளையாண்டுட்டு இந்த அவன் ராஜாவாக ஆயிட முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? போர்க்காலத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அவன் கத்தி எடுத்து என்ன பண்ணணும்? சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கும்போது காயம் படாமல் இருக்குமா? ஏன் காயம் படக்கூடாதுல்ல? ராஜாவுடைய பையன் இல்லை. அப்போ காயம் பட்டுச்சுன்னா தான் அடுத்த டைம் காயம் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற சூழ்நிலை யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். அப்போ அவங்க ராஜ்யத்தில் போய் உட்காரும்போது அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு செய்யணுங்கிற சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா எங்கே தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? இங்கே தான் என்ன பண்ண முடியும்னா சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன்னா சோதனைகள் வச்சுருக்காரு. சோதனைகள் வந்தோன்னா நம்ம இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடக்கூடாது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ளே ஓடும்போதே நம்மளை தேவன் எப்படி பார்க்குறாருன்னா இந்த பாத்திரமாக தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. இந்த பாத்திரத்துக்குள்ளே யார்கிட்ட இந்த வந்த கனிகள் இருக்குது? ஆதாம் மட்டும் வந்த கனிகள் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. அந்த கனியோட தான் யார் கூப்பிட்ருக்குறா? தேவன் கூப்பிட்ருக்கார். இப்போ இந்த கனிகளை எடுத்து போட்டுட்டு தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆவின் கனிகளை என்ன பண்ண முடியும்னா உள்ளே வைக்க முடியும். இந்த கனி இருக்கும்போதே அந்த இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, வைக்கவே முடியும். அப்போ நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எந்த கனியை எடுத்து போடணும். இப்போ அன்புங்கிற விஷயத்து உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அன்பை வைக்க முடியாமல் என்ன ஒரு சூழ்நிலையில் ஆதாமட்டு வந்து சொல்லி அந்த கனியை எடுத்து போட்டால் தான் எதை கொண்டு வைக்க முடியும்னா அன்புங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்னா கொண்டு வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணுன்னா நம்ம ஓடுற ஓட்டமே ரொம்ப கஷ்டமான அதுதான். அந்த பாதையை எப்படி சொல்கிறேன்னா இடுக்கமான பாதை. இந்த இடுக்கமான பாதையில் எதை கொண்டு போய் வச்சு நம்ம இன்னும் இடுக்க பண்ணிட வேண்டான்னு பார்த்தோன்னா டிப்ரெஷனை கொண்டு போய் வச்சு என்ன பண்ணிட வேண்டான்னு பார்த்தோன்னா கொண்டு வரணும். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணிக்கன்னா மன ரம்மியமாக இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிக்கன்னா சொல்லி
பவுல் சொன்ன மாதிரி தான், எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா மன ரம்யமாக இருக்கிறேன். இது எனக்குன்னா தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இதே மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மன ரம்யங்கிற விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மன ரம்யங்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிப்ரெஷன் என்ன ஆகிடும், வெளியே போயிடும். அப்போ அந்த டிப்ரெஷன் வெளியே போயிடுச்சுன்னா நம்மளோட திங்கிங் கிளியராக இருக்கும், நம்மளுடைய ஓட்டம் கிளியராக இருக்கும், நம்மளோட டிசிஷன் கிளியராக இருக்கும், நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்கும். அப்போ எல்லாமே சரியாக இருக்கணுங்கிற போது இந்த டிப்ரெஷனுங்கிற அந்த தேவையில்லாத குப்பையை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ஓட வேண்டாம், அதை எடுத்து வெளியே போடலாம். வெளியே போட்டு இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த விஷயத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.